காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாலக்காடு தான். அங்கே வந்து ஒரு கோவில் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். மீன் குளத்தி பகவதி அம்மன்கிற கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம். இது கோயம்புத்தூர்லேருந்து 71 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. அங்கே வந்து பல்லசேனாங்கிற ஒரு பிளேஸில் இருக்குது. பாலக்காட்டில் பல்லசேனாங்கிற ஒரு பிளேஸில் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். அன்றைக்கி சண்டே ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா 8:45க்கு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு தகடு தருவாங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களோட கடை பேர் அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க வந்துட்டு ஒரு தகடில் வந்துட்டு நம்மளோட கடை பேர் எழுதி தருவாங்க. கோவிலோட விசேஷமே அதுதான். நிறையா பேர் வெளியூரில் இருந்தெல்லாம் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து இந்த கோவிலுக்கு வருவாங்க. அந்த தகடு வாங்கிட்டு போடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவில் விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல விஷயங்கள் நடக்கும். நாங்கள் கோவில் முடிச்சுட்டு அப்புறம் சரி வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு கோவில் விட்டு வெளியே வரும்போது அங்கே பக்கத்தில் ஒரு நர்சரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சும்மா விலை கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எல்லாமே இங்கே விட நம்ம ஊரை விட அங்கே ரொம்ப டபுளாக தான் இருந்துச்சு. சரின்னு கொஞ்சம் செடி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம்.